போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 2ஆம் தேதியின் முக்கிய குறிப்புகளை காண்போம். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள சர் கிரீக் பகுதியில் இராணுவத்தினருடன் பிரதமர் மோடி தீபாவளி பண்டிகை கொண்டாடினார். அப்போது அவர் பேசியதாவது: இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றின் செயல்பாடு ஒரு குடையின் கீழ் வரும்போது வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். அந்த நோக்கத்தில்தான் முப்படை தலைமை தளபதி பதவி உருவாக்கப்பட்டது. அதேபோல் முப்படைகளும் ஒருங்கிணைந்த பிரிவுகளை உருவாக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எல்லை சாலைகள் அமைப்பால் BRO இதுவரை 80,000 மீட்டர் சாலைகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன. சிக்கிமில் நாதுலா கணவாய் உள்ளது. இந்தியா சீனா இடையேயான படை விலக்கல் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு முக்கிய பண்டிகை நாளில் இனிப்புகளை பரிமாறிக்கொள்ளும் பழக்கத்தை இரு நாட்டு இராணுவமும் மீண்டும் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் சரக்கு சேவை வரி GST ரூபாய் 1.87 லட்சம் கோடி வசூலானது. இது இரண்டாவது அதிகபட்ச GST வருவாயாகும். கடந்த ஏப்ரல் மாதம் 2.10 லட்சம் கோடி வசூல் ஆனது இதுவரை அதிகபட்ச வருவாயாக உள்ளது. ஹரியானா பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முறைகேடு குற்றச்சாட்டை நிராகரித்த தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக காங்கிரஸ் கட்சி எச்சரித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் தரப்பை கேட்கவோ சில புகார்களை விசாரிக்கவோ தேர்தல் ஆணையம் மறுத்தால் அதை செய்யுமாறு தேர்தல் ஆணையத்தை நிர்பந்திக்க நீதிமன்றங்களின் அசாதாரண அதிகார வரம்பை பயன்படுத்த சட்டம் அனுமதிக்கிறது. ரயில் பயணச் சீட்டுகள் முன்பதிவு செய்யும் கால அளவு 60 நாட்களாக குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. முன்பு ரயில்களில் தொலைதூரம் செல்லும் பயணிகள் தங்களுக்கான பயண சீட்டுகளை 120 நாள்களுக்கு முன்பே முன்பதிவு செய்து கொள்வதற்கான வசதி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கைபேசி மூலம் பம்பு செட்டுகளை இயக்கும் கருவிக்கு புதிதாக மின் மோட்டார் வாங்குவதற்கும் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் இரவு மற்றும் மழை காலங்களில் வயல்வெளிகளில் உள்ள பம்பு செட்டுகளில் இயக்கும் போது ஏற்படும் இடையூறுகளை தவிர்ப்பதற்கு கைபேசி மூலம் இயக்கும் கருவி மானியத்தில் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாய நிலங்களில் உள்ள பம்பு செட்டுகளை தொலைவில் இருந்தே கைபேசி மூலம் இயக்கவும் நிறுத்தவும் முடியும். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிதாக உவர் நீர் இறால் வளர்க்கும் குளங்கள் கட்டுவதன் வாயிலாக இறால் உற்பத்தியை அதிகரிக்கவும், புதியதாக இறால் பண்ணை தொழிலில் ஈடுபட விரும்புவோர் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு நீர் இறால் வளர்ப்பிற்கு புதிய குளங்கள் கட்டுதல் மற்றும் உள்ளீடுகள் வழங்குதல் திட்டத்தில் பொது பிரிவில் 5.5 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 1 ஹெக்டேர் அளவிற்கு 14 லட்சம் அலகு தொகையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதில் பொது பிரிவினருக்கு 40 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். குழந்தைகள் இல்லங்களை இளைஞர் நீதி சட்டம் 2015 படி, முதியோர் இல்லங்களை மூத்த குடிமக்களுக்கான சட்டம் 2007 படி, மனவளர்ச்சி குன்றியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லங்களை மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 படி, போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கான இல்லங்களை மனநல பாதுகாப்பு சட்டம் 2017 படி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகளை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும்
இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2016 படி பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்கள் 1954 நவம்பர் 1ஆம் தேதி இந்தியாவுடன் இணைந்தன. இதன் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 1ஆம் தேதி அரசு சார்பில் புதுவை விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே பயணிகள் கப்பல் சேவை வாரத்துக்கு 5 நாள்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை துறைமுகம் இலங்கையின் காங்கேசன் துறைமுகம் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மக்கள் தொகையில் 26% பழங்குடியினர் உள்ளனர். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க ஒன்றிணைவோம் என்ற தலைப்பில் முதல்வர் ஸ்டாலின் பேசும் காணொளி ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் போதை ஒழியட்டும், பாதை ஒளிரட்டும் என தெரிவித்துள்ள முதல்வர் தமிழ்நாட்டின் இளைஞர்கள், மாணவர்கள் யாரும் போதையின் பாதையில் போகக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் தீபாவளி நாளன்று காற்றின் மாசு அளவு கடந்த ஆண்டை விட குறைவாக பதிவானதாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி மதராஸ் மாகாணத்தில் இருந்து மொழி வாரியாக ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் அதே ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பிரிக்கப்பட்டது. அதே தினத்தில் மத்திய பிரதேசம் தனி மாநிலமாகவும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசமாகவும் உருவாக்கப்பட்டது. அதேபோல் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் கடந்த 1966 நவம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கர் கடந்த 2000 ஆண்டு இதே தேதியில் பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவானது. புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே உள்பட தமிழக காவல்துறையில் பணியாற்றும் 7 அதிகாரிகளுக்கும், தடயவியல் பிரிவில் ஒரு தமிழக அதிகாரிக்கும் மத்திய உள்துறை அமைச்சரின் திறன் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 9.7 கோடி ஆகும். இதில் 100 வயது கடந்த வாக்காளர்கள் 47,392 பேர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்புத்துறை செயலராக மூத்த IAS அதிகாரி ராஜேஷ்குமார் சிங் பொறுப்பேற்றுள்ளார். ரஷ்ய இராணுவத்தை ஆதரித்ததாக இந்தியாவை சேர்ந்த 16 நிறுவனங்கள் உள்பட 275 தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே பகுதியில் இஸ்ரோவின் விண்வெளி சூழல் ஆய்வு திட்டம் தொடங்கப்பட்டது. இஸ்ரோ, IIT மும்பை, லடாக் பல்கலைக்கழகம், லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கூட்டமைப்பு, மனித விண்வெளி பயண மையம் மற்றும் AAK ஸ்டுடியோ ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் இந்தியாவின் முதல் விண்வெளி சூழல் ஆய்வு திட்டம் லடாக்கின் லே பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது. பூமிக்கு அப்பால் உள்ள கிரகங்களில் வாழ்க்கையை உருவகப்படுத்தவும், அங்கு அடிப்படை நிலையங்களை அமைப்பதில் உள்ள சிக்கல்களை சமாளிக்கவும் இந்த திட்டம் உதவியாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திடக்கழிவு மேலாண்மையில் முன்மாதிரி நகரமாக விளங்கும் இந்தூர், மத்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் தூய்மை நகரங்களுக்கான விருது பட்டியலில் தொடர்ந்து 7வது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஜனவரியில் இந்த விருது இந்தூருக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆகியவை ஆகும். பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் விவேக் தேவ்ராய் உடல்நலக் குறைவால் காலமானார். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவராக இருந்தார். அல்பேனியாவில் நடைபெற்ற உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில்
இந்திய வீராங்கனை மான்சி வெண்கலப் பதக்கம் வென்றார். ABBMJAY ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்யா யோஜனா திட்டம் ஆகும். கொல்கத்தாவை சேர்ந்த 3 வயது சிறுவனான அனீஸ் சர்கார் செஸ் வரலாற்றிலேயே ரேட்டிங் பெற்ற இளம் போட்டியாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார். கூகுள் நிறுவனத்துக்கு அனைத்து உலக நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிக தொகையை அபராதமாக ரஷ்ய நீதிமன்றம் விதித்துள்ளது. கூகுளுக்கு சொந்தமான சமூக காணொளி ஊடகம் யூடியூப் ஆகும். தென்மேற்கு ஐரோப்பிய நாடு ஸ்பெயின் ஆகும். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா கொண்டாடப்பட்டுள்ளது. நன்றி.